அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு தேவையான சைக்காலஜி வீடியோஸ், உளவியல் சம்மந்தமான கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கற்றல் என்பது. ஃபஸ்ட்டு கொஷின், கற்றல் என்பது. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அனைத்தும். அப்போ கற்றல் என்பது நடத்தையில் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்துவது, பி பன்முகம் கொண்டது, சி அனுபவங்களால் நடைபெறுவது. ஸோ அப்போது ஆன்சர் அனைத்தும். ஸோ நம்ம இந்த சைக்காலஜி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் டெட்டு பேப்பர் 2 பேப்பர் 1க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. சைக்காலஜி ரிலேட்டடாக நம்ம இது போகிறது பார்த்தீங்கன்னாக்கா 10வது வீடியோ. ஆல்ரெடி போட்ட 9 வீடியோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து செகண்ட் கொஷின், கற்றலில் வளர்ச்சியை ஒரு வரைபடமாக விளக்குவது. கற்றலில் வளர்ச்சியை ஒரு வரைபடமாக விளக்குவது. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கற்றல் வளைகோடு. ஆப்ஷன் பி, கற்றல் வளைகோடு. அடுத்து கொஷின் நம்பர் 3, மாணவர்களின் கற்றலை கற்றல் பாதை கொண்டு ஒப்பிட்டு பார்த்தவர்கள். மாணவர்களின் கற்றலை கற்றல் பாதை கொண்டு ஒப்பிட்டு பார்த்தவர்கள். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரையன். ஆப்ஷன் ஏ, பிரையன். அடுத்து கொஷின் நம்பர் 4, நேரடி முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைகோடு. நேரடி முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைகோடு. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, குழிமுறை. ஆப்ஷன் பி, குழிமுறை. ஸோ இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சிங்க. குழிமுறை அதாவது கான்கேவ் அப்படின்னு சொல்லுவோம். குழிமுறை, கான்கேவ் முறை. அடுத்து கொஷின் நம்பர் 5, எதிர்மறையான முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைகோடு. எதிர்மறையான முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைகோடு. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, குவி கற்றல். ஆப்ஷன் ஏ, குவி கற்றல். ஸோ கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முன்னாடி சொன்னது கான்கேவ், இது கான்வெக்ஸ். அடுத்து கொஷின் நம்பர் 6, ஆரம்பத்தில் கற்றல் பலன் எவ்வாறு இருக்கும். ஆரம்பத்தில் கற்றல் பலன் எவ்வாறு இருக்கும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பலன் குறைவு. ஆப்ஷன் சி, பலன் குறைவு. அடுத்து கொஷின் நம்பர் 7, செயற்கை தூண்டல் இயற்கை தூண்டலுக்கு உரிய வலுவினை பெற்று அதே எதிர்வினையை பெறுவது எது. செயற்கை தூண்டல் இயற்கை தூண்டலுக்கு உரிய வலுவினை பெற்று அதே எதிர்வினையை பெறுவது எது. ஸோ இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆக்க நிலையுறுத்தம். ஆப்ஷன் ஏ, ஆக்க நிலையுறுத்தம். அடுத்து கொஷின் நம்பர் 8, ஆக்க நிலையுறுத்தம் எவ்வகை கற்றலில் பயன்படுகிறது. ஆக்க நிலையுறுத்தம் எவ்வகை கற்றலில் பயன்படுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மொழி கற்பித்தலில். ஆப்ஷன் ஏ, மொழி கற்பித்தலில். அடுத்து கொஷின் நம்பர் 9, உருவாதல், அழிந்து போதல், மீண்டும் கொணர்தல், பொதுமைப்படுத்துதல், வலுப்படுத்துதல் என்பன எதன் விதிகள். உருவாதல், அழிந்து போதல், மீண்டும் கொணர்தல், பொதுமைப்படுத்துதல், வலுப்படுத்துதல் என்பன எதன் விதிகள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஆக்க நிலையுறுத்த கற்றல். ஆப்ஷன் சி, ஆக்க நிலையுறுத்த கற்றல். அடுத்து கொஷின் நம்பர் 10, செயல்படு ஆக்க நிலையுறுத்தலை கூறியவர். செயல்படு ஆக்க நிலையுறுத்தலை கூறியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, B.F. ஸ்கின்னர். ஆப்ஷன் சி, B.F. ஸ்கின்னர். அடுத்து கொஷின் நம்பர் 11, செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு. செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, புறா. ஆப்ஷன் சி, புறா. அடுத்து கொஷின் நம்பர் 12, செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடு எந்த விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடு எந்த விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, விளைவு விதி. ஆப்ஷன் ஏ, விளைவு விதி.
அடுத்து கொஷின் நம்பர் 13. கணினி கொண்டு கற்பித்தல், திட்டமிட்ட கற்பித்தல் போன்றவை எவ்விதியால் தோன்றின? கணினி கொண்டு கற்பித்தல், திட்டமிட்ட கற்பித்தல் போன்றவை எவ்விதியால் தோன்றின? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி செயல்படு ஆக்க நிலையுறுத்தம். ஆப்ஷன் பி செயல்படு ஆக்க நிலையுறுத்தம். அடுத்து கொஷின் நம்பர் 14. முயன்று தவறி கற்றல் விதியை கூறியவர். முயன்று தவறி கற்றல் விதியை கூறியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தாண்டைக். ஆப்ஷன் பி தாண்டைக். அடுத்து கொஷின் நம்பர் 15. பல தவறுகளை புரிந்த பின்னர் முயற்சியின் காரணமாக தவறுகளின் எண்ணிக்கை குறைந்து இறுதியில் தவறின்றி கற்றுக்கொள்ளுதல். பல தவறுகளை புரிந்த பின்னர் முயற்சியின் காரணமாக தவறுகளின் எண்ணிக்கை குறைந்து இறுதியில் தவறின்றி கற்றுக்கொள்ளுதல். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முயன்று தவறி கற்றல். ஆப்ஷன் சி முயன்று தவறி கற்றல். தேங்க்யூ டீச்சர்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.